ஜெய் ஸ்ரீராம். நானும் என் ஹஸ்பண்டும் யூஎஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இது எனக்கு 3வது தடவை, அவருக்கு ஃபஸ்ட்டு டைமு. நான் சுவாமி வேலுக்குடி கிருஷ்ணன் அவங்களோட வந்திருக்கிறேன். ராமானுஜர் அணு யாத்திரையிலையும் ராமர் அணு யாத்திரையிலையும். ஸோ லாஸ்ட் டைம் ராமர் அணு யாத்திரை வந்தப்போ இருந்து எப்போ இன்ஸ்டலேஷன் நடக்குதோ அப்போ வரணும் அப்படின்ட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணோடனே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணோம், வேறு இன்விடேஷனோ எதுவுமே கிடையாது. வர வேணான்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிரதிஷ்டை நடக்கிறப்போ அவரோட மண்ணில் இருக்கணும் அப்படின்றது தான். அதனால் நாங்கள் வேறு எதை பற்றியுமே கவலைப்படல. அகாமடேஷனோ எதுவுமே, ஆளுக்கு ஒரு போர்வை வேறு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஆவலாக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நான் ஆல்ரெடி அந்த டெம்பிள் ஒர்க் ப்ராக்ரஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தேன். அந்த மணி தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு அது ஒரு ப்ரௌடான விஷயம். அதனால் அது கூடலாம் நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருந்தோம். இப்போ அதெல்லாம் எங்கே மாட்டியிருக்கிறாங்க, எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஜெய் ஸ்ரீராம். அமெரிக்கான்றதை விட எனக்கு நம்ம மண்ணில் இந்த மாதிரி ஒரு இது நடக்குதுன்றதே பெரிய பெருமையான விஷயம். அதனால் நான் எங்கே இருக்கிறேன்னு எந்த மூலையில் இருந்தாலும் இது நடக்கிறப்ப வரணும் அப்படின்றது ஒரு சங்கல்பமாகவே வச்சுருந்தேன். அதனால் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனேயே வேறு எதை பற்றியுமே கவலைப்படல. ஐயோ பயங்கர கூட்டமாக இருக்கும், நீங்கள் போகிறீங்களே, எல்லாம் கேட்காத ஆள் கிடையாது. எங்கே தங்க போகிறீங்க, எப்படி நீங்கள் தர்ஷன் பார்ப்பீங்க, அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படவே இல்லை. நாங்கள் அங்கே போய் அந்த மண்ணில் நின்னா போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்துட்டோம் கிளம்பி. ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.